யோ கத்தனை தொண்டையை கீச்சிருவேன். அப்பா நீ உனக்கு என்ன வேணும்? வெளில போலீஸ் தேடி நிக்குது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அது இதை பாருப்பா, மரியாதையா வெளியே போயிடு, இல்ல எனக்கு கெட்ட கோவம் வந்து. படம் காட்டாத, வெளில போலீஸ் தேடி நிக்குதுன்னு சொல்றல. ஏன்பா என்னப்பா இது, நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? என்ன புலம்புற? பார்த்தல சாமான அவரு எம்டி ஆகுது, போ துன்றதுக்கு ஏதாவது இருந்தா எடுத்துன்னு வா, போ போ. கொட்டிய காணுவேன். என்னயா நீ துண்ண சோறு கேட்டா ஆளிய தூக்க பாக்குற? குத்துப்பா குத்து. தற்கொலை பண்ணிக்கலான்னு இருந்த, கொலையே பண்றதா முடிவு பண்ணிட்டியா? பண்ணு. யோ என்னயா சொல்ற? 5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஒரு பெரிய கோட்டீஸ்வரனா தான்பா இருந்தேன். என் போராத நேரம் எல்லா விதமான கெட்ட பழக்கத்துக்கு நான் அடிமையாகி என் சொத்தை எல்லாம் நான் இழந்துட்டேன். இதெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாத என் பொண்டாட்டி திடீர்னு ஒரு நாள் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாப்பா. அவ போனதுக்கு அப்புறம் நான் திரும்பி வாழணும்னு ஆசைப்பட்டேன். அந்த நேரம் பார்த்து என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அவளை ஒரு பெரிய டாக்டர் கிட்ட கூட்டிக்கிட்டு போய் காமிச்சேன். அந்த டாக்டர் அவளுக்கு ஹார்ட்ல ஹோல் இருக்கிறதாகவும் ஆபரேஷன் பண்ண 5 லட்சம் ரூபாய் செலவாகும்னு சொல்லிட்டாங்கப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் போய் கேட்டேன். அவங்க யாருமே எனக்கு உதவி செய்ய முன்வரலப்பா. என்ன ரொம்ப ஏளனப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்கப்பா. அதுக்கப்புறமா தான்ப்பா நான் இந்த முடிவுக்கே வந்தேன். அதுக்கு நான் என்ன பண்றது? நானே வெளில போலீஸ் தேடுன்னு உள்ள வந்து ஒழிஞ்சா உன் புலம்ப ரொம்ப பெருசாகுதே. நானே மஜாக்காகவும் குடிக்காக அப்பப்ப கத்திரி போட்டு சுத்தி நிக்கிறேன். ஏதோ ஏமாந்தவங்களா பார்த்து உள்ள பூந்துனுக்கிறேன். ஒரு தடவை தப்பு பண்ணா திரும்ப திரும்ப அதே தப்பை பண்ண தோணும்பா. அட்வைஸு இதை கேட்கதான் செவரி வச்சு உன் வீட்டுக்குள்ள வந்தனா? பாயா போ, ஒழுங்கா பணத்தை எடுத்துன்னு வா. வெறுங்கையோட பண்ண ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிற்காது. சீக்கிரமாப்பா. இப்போதானப்பா சொன்னேன் என்கிட்ட பணம் எதுவும் இல்லைன்னு. ஒழுங்கா போறியா இல்ல உன் குழந்தைய பீஸ் போட்டா? சரிப்பா. அது ஏய் என்ன கிறுக்கி நிக்கிற? என் அம்மா போட்டோ அங்கிள். சி இந்த வந்துக்கிறான் பாரு. இவ்வளவுதான் இந்தாப்பா விடு. மூஞ்ச பத்தியா இதுக்கு? போலீஸ் ஆண்டா போனான்னு வச்சுக்கேன், தெரியும்ல. திருவான்மூரில் 5 லட்சம். என்னயா லுக்கு விடுற? எல்லாம் உன் போனால்தான். பிடி வச்சுக்கோ. இப்படியா சொல்றேன்ல. உன் ஸ்டோரி கேட்கும்போது கூட உனக்கு தோணலையா? அப்புறம் தான் உன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போக சொல்ல உன் பொண்ணு ஃபோட்டோ பார்த்தேயா. சோகா குத்துக்கிறாயா ஒரு ஸ்மைலு. அதை பார்த்து லைட்டாக அந்த கருணாவே மெஸ்ஸல் ஆகிட்டேயா. நீ சொன்னதை நினச்சி போயின்னு சொல்ல உன் பொண்ணோட ஆப்டேஷன் மேட்ரு ஞாபகம் வந்துச்சா? ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தேன், வீடியோ பார்த்து வச்சேன். போய் நேரு சொல்ல ஒரு பெரிய ஆளோட வீட்டை பார்த்தேன். டபால்னு ஜம்ப் பண்ணேன், டபால்னு துட்டு தூக்குனேன். நேராக இங்கே தான் வரேன். வச்சுக்கோ. என்னயா பயப்படியா? எல்லாம் நல்லது தான். இந்த துட்டை வச்சுன்னு உன் பொண்ணு நோவை குணப்படுத்து. நீ தான் சொன்னிய ஒரு தப்பா தப்பு பண்ணா திரும்ப திரும்ப பண்ணுவாங்கன்னு. ஆனால் இந்த கருணாவோட இஸ்லாம் தான் லாஸ்ட்டு. பத்தா